சேலம் அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் கோரிமேடு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கோடை வெயிலுக்கு ஈடுகொடும் வகையில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விக்னேசன் அப்பகுதியில் உள்ள உணவகத்தில் பரோட்டா போட்டு தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தற்போது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக, திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வாக்காளர்களை கவரும் வகையில் வேட்பாளர்கள் பல்வேறு யுக்திகளை கடைபிடித்து வருகின்றனர். குறிப்பாக அதன் ஒரு பகுதியாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கோரிமேடு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அங்கிருந்த உணவகத்தில் ஊழியர்களும் வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது அந்த உணவகத்தில் பரோட்டா போட்டு அப்பகுதியில் வாக்கு சேகரித்தார்.